ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு பலன்கள், சனி பேச்சு பலன்கள், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ், ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம வீக்லி ஒன்ஸ் லைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட டவுட், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டவுட் கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே மாத ராசி பலன்கள். மே மாதம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான். பொது பலன் தான் அப்படின்னா ஒரு 20% எடுத்துக்கலாம். அது 100% எது பேசும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான். உங்களோட சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா 100% எடுப்போம். இது ஒரு 20% நீங்க எடுத்துக்கலாம். இது பொது பலன்கள் போது. இந்த மே மாசம் என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல மே மாதம் பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது அக்னி நட்சத்திரம்னால எல்லாருக்குமே தெரியும், அது பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும். இப்பவே வெயில் பிப்ரவரி மாசமே ஆரம்பிச்சிச்சு. வெயில் பயங்கரமான வெயில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி செல்சியஸ் அதிகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் புத்தாண்டு பலன் வீடியோலையும் சொல்லியிருப்போம், அதுக்கு முன்னாடி இருந்த குரு பேச்சு பலன்களையும் சொல்லியிருப்போம், இந்த வருடம் வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் 28ஆம் தேதி தான் முடியுது. அப்ப ஒரு 25 டேஸ் இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வெளியில போவதை தவிர்த்துக்கோங்க. அந்த மதியம் ஒரு 11 மணில இருந்து மதியம் ஒரு 2-3 மணி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டயத்துல மட்டும் வயதானவர்கள், குழந்தைங்க எல்லாம் வெளில போக தடுத்துக்கணும். முடிஞ்ச இந்த வெப்பத்தால வர நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். அம்மை போடுவது, இது மாதிரியான வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த அக்னி நட்சத்திரத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, மரம் வெட்டக்கூடாது, புதுசா இடம் வாங்கி வீடு புதுமனை போறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. இது மாதிரி சுபகாரியங்கள் ஒன்று நம்ம தவிர்த்துக்கணும் இந்த அக்னி நட்சத்திரத்துல. மற்றபடி வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் நடக்க போகுது. மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ மதுரை ஃபுல்லா திருவிழாவா இருக்கும். அப்ப ஸோ முடிஞ்சா போய் அட்டன் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா சொல்றேன், ஏன்னா கூட்டங்கள் அதிகமா இருக்கும். ஸோ வயதானவர்கள், கர்ப்பிணிகள் இவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிந்தால் போயிட்டு வாங்க, இல்லாட்டி வீட்டிலே இருந்து கூட நம்ம டிவில யூடியூப்ல பாத்துக்கலாம். 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமியில எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஊர்கள்ல இருக்க சிவன் கோயில் பெரிய பெரிய விசேஷங்கள் நடக்கும். முக்கியமா மதுரையில பாத்தீங்கன்னா கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் அன்னைக்குதான் நடக்கும். ஸோ எவ்வளவு உலக புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும். மதுரையில கள்ளழகர் ஆற்றில் இறங்குறது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பார்த்துட்டு வாங்க, முடியாதவங்க வீட்டுல இருந்தே பார்க்கலாம். ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். அதனால அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பம், அதாவது முதல் மாசம், வருஷத்தோட முதல் மாசம் சித்திரை மாசம், அதுல வர முதல் பௌர்ணமி. அப்போ முதல் மாசம் முதல் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அதனால சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம். இந்த சித்ரா பௌர்ணமியை யாரை வழிபடணும் அப்படின்னா, சித்திரகுப்தன் சொல்லுவோம்ல, அவரை வழிபடணும். ஏன்னா சித்திரகுப்தன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாவ கணக்குகள், புண்ணிய கணக்குகள் எழுதுறவர். சோ நம்ம அன்னைக்கு பார்த்தா அவர்கிட்ட வழிபடணும். அப்ப இந்த புது வருடத்துல நம்ம பாவங்களை அதிகமா செய்யக்கூடாது, நம்ம புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணணும். சோ சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா டைரி எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, புதுசா கணக்கு வழக்கு எழுதுறது, புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது, இது மாதிரி புதுசா ஏதோ ஒரு வகையில ஒரு ஆரம்பம் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது சிறப்பு. வேற என்ன அப்படின்னா, சிவபெருமானோட வழிபாடு தான். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். எல்லாருக்கும் தெரியும், மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். அதாவது உழைப்புக்கு காரகம் யாருன்னா சனி பகவான் தான். அப்ப இந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். உலகெங்கும் உள்ள உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்குவோம். சரி, இந்த மாசம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த புத பகவான் பாத்தீங்கன்னா மீன வீட்டுல இருந்தார். இவர் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவார். மே மாசம் 7ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு வந்துருவாரு. சூரியன் பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார். குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் வாக்கிய பஞ்சாபம் ரீதியா பாத்தீங்கன்னா மே மாதம் 11ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போறாரு. திருக்கணித பஞ்சாபம் படி பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி, 2 நாள் தான் டிஃபரன்ஸ். சோ பெரிய அளவுல மாற்றங்கள் கிடையாது. அப்ப 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டுக்கு போறாரு. நம்ம குரு பயிற்சி பலன்கள் தனியாவே போட்டிருக்கோம். சோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடக வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராகு கேது பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாபம் படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கும், கேது பவன் கன்னி வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க. சோ நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம், சனி பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம். சோ பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள். சோ நம்ம வீடியோக்கு போவோம். 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க.
இப்ப நம்ம கடகராசியை பார்ப்போம். கடகராசிக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு. பொதுவாக இந்த கடகராசிக்காரவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தாய் உள்ளம் கொண்டவங்க. ஏன்னா அது வந்து சந்திரன் வந்து ஆட்சி பெற வீடு. சந்திரன்னா அம்மா. அப்ப அம்மா எந்த அளவுக்கு பிள்ளைங்க மேல பாசமா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து பொதுவாகவே கருணை உள்ளம் அதிகமா இருக்கும். மக்கள் சேவை செய்யறது, மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அதிகமா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரவங்க தான். பொதுவாகவே இரட்டு குணம் அதிகமா இருக்கும். நம்மளோட தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், நம்மளை ஆட்சி செய்த தலைவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடகராசி கடகலக்கணம் தான். ஏன் இப்ப கரண்ட்ல ஒரு முக்கியமான கட்சிகள் இருக்க 2-3 தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடகராசியில தான் இருக்காங்க. அதனால கடகராசிக்கு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ராசி. ஏன்னா தலைமை பொறுப்பும் இருக்கும், அதே நேரத்தில் கருணை உள்ளமும் இருக்கும். மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு. சரி, ஓகே. இப்ப இந்த கடகராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பான். உங்களுக்கு ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா 5ஆம் அதிபதி அவர் தான். செவ்வாய் உங்களுக்கு யாரு? 5ஆம் அதிபதி அவர் தான், 10ஆம் அதிபதி அவர் தான். 5-10 கூடிய செவ்வாய் நம்பர் 1 யோகக்காரன் கடகராசிக்கெல்லாம் யாருன்னா செவ்வாய் தான். அவர் ராசியிலே வரார், ராசியிலே இருக்கிறார். அப்ப ராசியில இருக்கலாமா? இருக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு யோகக்காரன் உங்க ராசியில இருக்கிறார்கள். அப்ப எல்லா விதமான யோகமும் உங்களை தேடி வரும். ஏன்னா இந்த கடகராசிக்காரங்க கடந்த ஒரு 5 வருஷமா பட்ட கஷ்டம் சொல்லி மாறாது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா 7 வருஷம் கண்டச்சனி, அப்புறம் அஷ்டம சனி, இப்பதான் வந்து அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு. அதனால அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால இனிமே வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அந்த கடகராசிக்காரங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அதனால இப்ப இந்த ராசியிலே வர செவ்வாய் வராரா, அப்ப யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் உங்களையே தேடி வரும். உங்களோட சக்திக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடம் தான் யோகம், ஆசை இதெல்லாம் சொல்றது. அப்ப அந்த இடம் வந்து ராசியிலே வரும்போது இதெல்லாம் கிடைக்கும். பூர்வீகத்துல ஏதாவது சொத்து கிடைக்கணுமா? இப்ப கிடைச்சிடும். ஏன்னா 5ஆம் இடம் தான் பூர்வீகம் சொல்றது. அது வந்து செவ்வாய் வேற, சொத்துக்காரன் வேற செவ்வாய் தான். இப்ப 5ஆம் அதிபதி ராசிக்கு வராருல, அப்ப பூர்வீகத்துல கிடைக்கக்கூடிய சொத்து ஒண்ணு கிடைக்கும். ஆனா ஒரு பிரச்சனையை கொடுத்து தான் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் மாறாது. அப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் தான் சால்வ் ஆகும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி அவர் தான். அப்போ உங்களோட திங்கிங் எல்லாமே பாத்தீங்கன்னா தொழிலே இருக்கும். வேலை எப்படி, பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன செய்யலாம், அடுத்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், கிரியேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஓரியன்டாவே இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா லவ் சக்சஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் தான் காதலை சொல்றது. 5ஆம் இடம் தான் காதலை சொல்றது. அவர் வந்து ராசியிலே வேற இருக்கிறாரு. அப்ப நிறைய பேருக்கு லவ் சக்சஸ் ஆகுறதும் இந்த மாசத்துல நடக்கும். இப்ப உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2ஆம் இடத்துக்கு ராகு வராரு, 8ஆம் இடத்துக்கு கேது வராரு. ராகு கேது பயிற்சியில நிறைய சொல்லியிருப்பேன். இந்த கடகராசிக்காரங்க எதுல மட்டும் கவனமா இருக்கணும், நான் பேச்சுல மட்டும் தான் கவனமா இருக்கணும். வேற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. பேசிதான் ஏதாவது தேவையில்லாம மும்பல் தருவீங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்துல கேது, வாக்குஸ்தானத்துல கேது இருக்கும்போது பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா பேசி தொழில் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். அதே நேரத்துல தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாத இடத்துல பேசி மாட்டிக்கவும் செஞ்சிருவீங்க. அப்ப யாருக்கும் வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா கொடுக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து வாக்குஸ்தானத்துல கேது வரும்போது வாக்கு கொடுக்கறது கவனமா கொடுக்கணும். 12ஆம் இடத்துக்கு குரு வராரு, வரலாமானா ஒரு வரைக்கு வரலாம், ஒரு வரைக்கு வரக்கூடாது. ஏன்னா அந்த கடகராசிக்கெல்லாம் 6ஆம் அதிபதி குரு, 6ஆம் அதிபதி 12க்கு வரலாம். ஆனா 9ஆம் அதிபதி 12க்கு வரக்கூடாது. ஏன்னா 9ஆம் அதிபதி தான் பாக்கிய ஸ்தானம். அப்ப அதுல பொதுவாக குரு வந்து சுபகரகம், அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. என்ன வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா சுப விரயங்கள் நிறைய நடக்கும். அதாவது விரயங்கள் நடக்கும். அந்த விரயத்தை நம்ம சுப விரயமா மாத்திக்கணும். கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது, வட்டி வாங்கணும் வாங்குறது, மணி வாங்கும் யோகம் உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதி போய் உச்சம் மாறாரு, அவரும் உச்சம் மாறாரு. செவ்வாய் வந்து ராசியிலே வர இருக்கிறாரு. அப்ப நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க, இடம் வாங்குவாங்க, சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது எல்லாம் இப்ப பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாமே சுப விரயத்துல வரும். 12ல குரு ரொம்ப சுப விரயம் பண்ணணும். அப்ப இந்த சுப விரயம் பண்ணுவீங்க, அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வருது. அடுத்தவங்க பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி யாரு? புதன், அவரும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் அதிபதி அவரும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப 3ஆம் அதிபதி சுய முயற்சியை சொல்லக்கூடிய புதனும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொடர்பு ஸ்தானம் அதுவும் 10ஆம் இடத்துல இருக்கு. சூரியன் வாக்குஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது. அப்ப நல்ல வருமானம் வரப்போகுது. அது உங்க சொந்த முயற்சியால தொழில் செஞ்சு வருமானம் பண்ண போறீங்க. ஏன்னா 3ஆம் இடம் சொந்த முயற்சி, 2ஆம் இடம் வருமானம், 10ஆம் இடம் தொழில். உங்க சொந்த முயற்சியால வருமானம் பண்ண போறீங்க தொழில் செஞ்சு. அப்ப தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாசத்துல கடகராசிக்காரங்களுக்கு. பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா புதன் நல்ல இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல புதன் இருக்காரு, நல்ல இடம் தான் இருக்கலாம். சூரியனோட வேலை சேர்ந்து இருக்கிறாரு. ராசியிலே 5ஆம் அதிபதி வேற இருக்கிறார். கடகராசியில இருக்கிற மாணவர்களுக்கும் சரி, கடகராசிக்காரங்களோட பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்களோட பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க, நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். படிப்பு விஷயத்துல பயப்பட வேணாம், நல்லாதான் இருக்கும். 6ஆம் அதிபதியான குரு வந்து 12ஆம் இடத்துக்கு போறாரு, போலாமானா போலாம். ஏன்னா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு கடன், வம்பு, வழக்கு, நோய் இதெல்லாம் சொல்லக்கூடிய அவர் தான். அவர் 12ஆம் இடத்துக்கு போகும்போது எல்லாமே அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகும். கடன் இருந்துச்சுன்னா கடன் அடையும். ஏதாவது நோய் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன்னா சால்வ் ஆயிரும்.
எதிரி இருக்கிறாரா சால்வ் ஆயிரும், கோர்ட்டு கேஸ் இருக்கா சால்வ் ஆயிரும். இது எல்லாமே வந்து இந்த 12ஆம் இடத்து குரு போய் திரும்ப 6ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும். 8ஆம் இடத்துக்கு ராகு வரலாமா? பொதுவாக வரக்கூடாது. 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல பாவகிரகம் இருக்கலாம், ஆனா 8ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. 8ஆம் இடத்துக்கு வந்து திடீர் விபத்து அதுதான், திடீர் அதிர்ஷ்டமும் அதுதான். அப்ப இந்த ரெண்டுமே கிடைக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும், திடீர்னு ஒரு சின்ன விபத்து நடக்கும். விபத்துனா கையில கால ஏதாவது அடிபடுறது தான் சொல்றேன். ஆனா குரு பார்வையில இருக்குது. குரு பார்வையில் இந்த ராகுனால பெரிய அளவுல பாதிப்பெல்லாம் வந்துடாது. நான் சொன்ன யோகங்கள் தான் நடக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அதே நேரத்தில் இது வந்து 8ஆம் இடம், அதனால 8ஆம் இடம் போது ஏதாவது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் போயிடக்கூடாது. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத விஷயங்கள்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதா தவிர்த்துக்கிறது நல்லது. 9ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கலாமா? இருக்கலாம். 9ஆம் இடத்துல பொதுவாக பாக்கிய ஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் யோகம் தான் செய்யும். இந்த 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு உங்களுக்கு. அப்போ வந்து ஒரு வீடு வாங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன், வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, எல்லாமே சொல்லிட்டேன். மனைவிக்கு நல்லா இருக்கும், மனைவி காரகனும் சுக்கிரன், அப்ப மனைவிக்கு நல்லா இருக்கும். திருமணம் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான காலகட்டங்கள் வந்துருச்சு. ஏன்னா அஷ்டம சனியில திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, அதனால இப்ப திருமணம் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால திருமணம் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. தொழில் வேலை எல்லாமே நல்லா இருக்க போகுது. நான் சொன்னதுல மட்டும் கொஞ்சம் வாக்குஸ்தான் பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கண்ணு பல்லு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கணும், அதுக்கு மட்டும் சின்ன வைத்திய சொல்ல வருது. அதே மாதிரி மர்மஸ்தானங்கள், யூரின் போறோட மோசம் போறோட அடி வயிறு, இது மாதிரி மர்மஸ்தானங்கள் கவனமா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்து வந்து ராகு வேற வராரா, செவ்வாயும் வேற பார்க்க போறாரு. செவ்வாயும் 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 8ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அப்ப இந்த மாதிரி மர்மஸ்தானங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி விஷயங்களை விட்டு கொடுத்து போயிடணும். இது மட்டும் தான் நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத விரயங்களை குறைச்சிடணும். தேவையில்லாத, ஏன்னா 12ஆம் இடத்து குரு வரும்போது சுப விரயமும் பண்ணுவீங்க, தேவையில்லாத விரயமும் பண்ணிடுவீங்க. அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த கடகராசிக்கு பாத்தீங்கன்னா 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணம் குடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க, பேங்க் டீலிங், வண்டி வாகனங்களை போகும்போது கையில கால அடிபடாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார்ட்டையும் தேவையில்லாம வம்பு வளர்த்தரக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்காங்க. மற்றபடி இந்த மாசம் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுது. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோணம் புதுத்தெரு பகுதியில இருக்க வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. சோ நேர்ல வந்து யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், திருமண பொருத்தம், வாஸ்து, பிரசன்னம், நியூமராலஜி பார்க்கணும்னா நேர்ல வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. நேர்ல வர முடியாதவங்க என்னோட போன் நம்பர் இருக்கு, போன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி ஆன்லைன்ல உங்களோட ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இது மாதிரி பலன்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.